இன்று அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் வி.கே. ஐயர் அவர்களும் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநர் மேதகு திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று பொதுத் தேர்தல், சட்டமன்றத்துக்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. மே மாதம் 4ஆம் தேதி அன்று தேர்தல் எண்ணிக்கை நடைபெற்று அதில் தமிழ்நாடு அரசியல் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளில் விஜய் அவருடைய தலைமையில் அமைய பெற்றக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகம் 107 இடங்களையும், அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலில் கணிசமான வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தை, அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க கடந்த 9ஆம் தேதி அன்று ஆளுநர் அவர்கள் அழைப்பு கொடுத்தார். 10ஆம் தேதி அன்று விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 13ஆம் தேதி அன்று சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அதிலும் வெற்றி பெற்றார். இப்பொழுது மிக முக்கியமாக எதற்காக நான் ஆளுநர்களை சந்தித்தேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த 2 மாத காலமாக எந்த கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாடு வெற்றி கழகம் போட்டியிட்டதோ அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய வைக்கக்கூடியதும், ராஜினாமா செய்தவுடன் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்திலே சேரக்கூடிய செயலும் நடைபெற்று வருகிறது. பொதுவாக இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான சட்டம் இருக்கிறது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கிறது. ஒரு கட்சியிலே வெற்றி பெற்றவர்கள் 2/3 பங்கு அந்த கட்சி உடைந்து போனால் அது ஏற்றுக்கொள்வார்கள். அது கட்சி தாவல் சட்டத்தின் வராது. அதே சமயத்தில் தனி ஒருவராகவோ அல்லது 5 பேரோ 10 பேரோ போகின்ற பொழுது அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வந்துவிடும். எனவே இப்போ அதை தவிர்ப்பதற்காக இப்பொழுது ஒவ்வொருவராக இப்பொழுது வாரம் ஒருவர் என்ற வகையில் இதுவரையிலும் 6 பேர் அதிமுகவில் இருந்தே ராஜினாமா செய்திருக்கிறார். வழக்கமாக இது போன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சிக்கு இழுத்தால் அதுக்கு பேர் குதிரை பேரம் என்று, அது கார்ஸ் ரைடிங். ஆனால் அந்த குதிரை பேரத்தை இப்பொழுது வித்தியாசமாக செய்கிறார். எப்படி என்று சொன்னால், சடனாக பார்க்குறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போகிறாரு, உடனடியாக ராஜினாமா பண்ணுறாங்க, அடுத்த நாள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்கிறார். எனவே இது குதிரை பேரத்துக்கு சமமானது, அதுக்கு நிகரானது, அது குதிரை பேரம்தான். எனவே இது குதிரை பேரமாக கருதி இந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் எந்த காரணத்தை கொண்டும் இதற்கு ஒரு தீர்வு வராமல் தமிழ்நாட்டில் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா செய்த அந்த இடங்களில் தேர்தல் நடத்த அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அந்த மனு கொடுத்துருக்குறேன். ஆளுநர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார். ஆளுநராக நான் இதில் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆளுநருக்கு பவர் இருக்குது, நீங்கள் அவங்களை இம்மீடியட்டாக சம்மன் பண்ணுங்க. நீ அந்த 6 எம்எல்ஏக்கு சம்மன் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க. நீங்கள் அது ஒரு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு கட்சியில் ஜெயிச்சு போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரே 1.5 மாதத்துக்குள்ளே என்ன காரணத்தால் நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கிறது அதுக்கு விசாரணை வைங்க. அது நிச்சயமாக இதுக்கு அப்போ நீங்கள் அதிமுகவிலிருந்து வெளியே அல்லது திமுக வெளியே தமுக அல்லது வேறு எந்த கட்சியிலாவது வெளியே நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனால் ஆளுங்கட்சியில் வந்தால்
இதை வந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்படுவர்கள் வேறு பதவிகள் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டித்தான் வந்து அவர்கள் அந்த கட்சிக்கு போகிறார்கள். எனவே இது நீங்கள் வந்து உடனடியாக அதுக்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடலாம். நான் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உள்துறைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. இது தமிழ்நாட்டில் இது வந்து நான் தான் சொன்னேன், இது மாற அனுமதித்தால் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதை வந்து கட்சி தாவல் தடை சட்டமே தோற்று போயிடும். அது செல்லாதபடியாக இந்தியா ஃபுல்லாக இது வந்து ஒரு ராங் ப்ரீசிடென்ஸ் ஆயிரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருந்தா இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசுக்கு நேரம் இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்துக்கு நேரம் இருக்குமே தவிர வளர்ச்சி பணிகள் எதுவும் மேற்கொள்ள முடியாது. எனவே இந்த தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உடனடியாக அவர்களை வந்து 6 பேரையும் தனித்தனியாக அழைத்து வந்து விசாரணை செய்யணும். அடுத்தது நீங்கள் வந்து சம்மன் பண்ணணும். அடுத்தது வந்து 2வது இது குறித்து வந்து நீங்கள் வந்து மத்திய அரசுடைய உள்துறைக்கு வந்து இது குறித்து ஒரு விசாரணையை வந்து நீங்களே விசாரணை ஆணையம் உள்துறையுடைய ஒப்புதலோடு ஒரு விசாரணை ஆணையத்தை வந்து உடனடியாக அமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முக்கியமான சொல்லிக்கிறேன். அதே போல் 2 முக்கியமானது வந்து சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அதிகாரம் பெறாதவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள்லாம் வந்து இருந்துட்டு IAS IPSலாம் 30 வருஷம் படிச்சிருக்கக்கூடிய அதிகாரியெல்லாம் இன்றைக்கி ஒரு சாதாரணமான ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து தமிழ்நாடுடைய அரசியலும் அதிகாரம் வந்து கீழே போயிருக்குது. அது மிகப்பெரிய ஆபத்தானது. எனவே அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் போன்ற ஒரு மிக பிரதானமாக வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் செய்யக்கூடியது. உடனடியாக அந்த எம்எல்ஏக்களை வந்து சம்மன் பண்ணணும், விசாரணைக்கு அழைக்கணும். இவர்களுடைய செயல் வந்து அதாவது சந்தேகத்துக்குரியது. இது வந்து ஹார்ஸ் ரைடிங் தான். எனவே அது குறித்து விசாரணைக்கு வந்து ஆளுநர் அவர்கள் உள்துறையினுடைய உதவியோடு வந்து விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிறதோடு பல வந்து மாஞ்சோலை தோட்டத்தோட இஷ்யூ உட்பட ஒரு 7 முக்கியமான கோரிக்கைகளை வந்து ஆளுநர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். திமுகவும் வந்து குற்றச்சாட்டு மனு வச்சிருக்காங்க, அவங்களுமே மனு கொடுத்துருக்காங்க. அதே இல்லை, அதையும் சொன்னார் வந்து வேறு கட்சிகளும் கொடுத்துக்கிறான்னு சொன்னார். அது வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இதில் வந்து ஜனநாயகத்தை வந்து விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான அரசு இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே இந்த குதிரை பேர நடவடிக்கையை கண்டிப்பாக கண்டிச்சாகணும். இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறாங்கன்னா அது பகிரங்கமான குதிரை பேர நடவடிக்கையை தானே தவிர இது வந்து அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர்கள் ராஜினாமா செய்வதில்லை. அவர்கள் ஆசை வார்த்தை காட்டப்படுகிறார்கள். அவர்கள் வந்து வேறு பதவிகள் ஆதாயத்துக்காக மட்டுமே அவர்களுடைய ராஜினாமா நடைபெறுகிறது. தனிப்பட்ட விஷயத்துக்கு அப்படி வந்து ஆதாயத்துக்காக சேர்ந்தாலும் நாளைக்கு அந்த தொகுதியில வந்து மக்கள் முன்னாடி நிற்க போறது அவங்கதான். அவங்க இதெல்லாம் பத்தி யோசிக்காம தான் இதை பண்ணுவாங்க. நீங்க யோசிக்காம தான் பண்றாங்க. அதை வந்து அவர்கள் ஆசை வார்த்தை காட்டப்படுறாங்க. வேறு எப்படியோ நீங்க வந்துருங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லோ அல்லது ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் நாங்கள் வேறு பதவி கொடுக்குறோம் என்று ஏதாவது ஒன்றில்லாமல் வந்து ஒரு சாதாரண ஒரு கவுன்சில் ஆகிறது, ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறது, ஒரு நகரமன்ற தலைவர், ஒரு பேராட்சி மன்ற தலைவர் ஆகிறது ஒரு மிகப்பெரிய காரியமாக போது சட்டமன்ற உறுப்பினருங்கிறது இந்த இந்தியாவில மொத்தமாக வந்து ஒரு மிக முக்கியமான பதவி. ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பல கோடி ரூபாய் செலவழித்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக சொல்லக்கூடியவர்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க? மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்களே. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இதே ஜெயிக்கிறது போகிறதுன்னு சொன்னால் அப்போ மக்களுக்கு வேலை கிடையாதா? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வேலை கிடையாதா? அப்போ அந்த பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு வேலை எந்த வேலையும் மக்கள் வளர்ச்சி பணிகளை செய்ய மாட்டாங்களே. அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்குதல்ல. அப்போ உள்நோக்கம் இருக்கிறது. இது வெளிப்படையான திறந்த மனப்போடு டிரான்ஸ்பரண்டாக நடக்கக்கூடிய காரணம் இல்லை. இதில் வந்து ஆதாயத்துக்காக மட்டும்தான் அவர்கள் அது மாதிரி தூண்டப்பட்டு தான் அவங்க வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. இல்லை, இடைக்கால தடை கொடுத்தது வேறு காரணங்களுக்காக. அந்த சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் வழக்கு, எலெக்ஷனுக்கு வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக அதையும் சுட்டி காட்டினாரு. நான் சொன்னேன் இல்லை, அது வந்து வேற வழக்கு. அது வந்து எலெக்ஷன் வழக்கு. அது எப்போ வேணால் வித்ட்ரா ஆகிக்கலாம். ஆனால் இது வேறு இஷ்யூ இல்லை. அதாவது இது தனி, அது நாங்கள் யோசிக்கிறோம், அதை வந்து பார்ப்போங்க. ஆனால் ஆளுநரே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் சம்மன் பண்ணணும், அவர் உள்துறைக்கு எழுதணும், எலெக்ஷன் கமிஷன் எழுதணும், ஒரு ஸ்பெஷல் போட்டு இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் இல்லாமல் பண்ணிட்டு பண்ணால் அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாம் உணர்ந்துக்குவாங்கல்ல. ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, நாங்கள் கூப்பிடல அவங்களா தான் வராங்க அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்றாங்க. எப்படிங்க? ஆளுங்கட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்கள் கூப்பிடல அவங்களா தான் வராங்க, திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தனால தான் அவங்க வெளியே வந்தாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து அரசியலுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இது வரையில் இப்படி நடந்திருக்குதா?
நாங்கள் வந்து அதிமுகவை வந்து இன்னும் 90% எடுத்துருவோம்னு சொல்கிறதில்ல, அப்புறம் இது அதனுடைய பொருள் என்ன? அதிமுக வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறதும் ஒவ்வொரு வாரம் வாரச்சந்தை சனிக்கிழமை நடத்தி அதிமுகவினரை வந்து மற்ற கட்சியில் சேர்க்கறதால இது என்ன பொருள்? தமிழ்நாட்டுடைய அரசியலில் நாமளும் வந்து 30-40 வருஷமாக வந்து பார்க்குறோமே, இந்த மாதிரி வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு மோசமான நிலைமை நடந்திருக்குதா? அவங்க சந்தோஷமாக ஆட்சியில் இருக்கட்டும் ஆச்சா. மக்களுடைய செல்வாக்கோடு ஏன் இவ்வளவு சந்தேகப்படக்கூடியவங்க மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து மக்கள் சொல்ல கூட வரலாமே, ஏன் மற்ற கட்சிகளை கரைக்கிறாங்க? மற்ற கட்சி இது ஜனநாயகத்தில் வந்து அந்த கட்சிகளை எல்லாம் வந்து கரைக்கிறது வந்து மிகப்பெரிய ஜனநாயக விரோதமான செயல் இல்லையா? ஆட்சி யார் இருக்குது, நீங்கள் வந்தால் பதவிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஏன் நேற்று கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் என்ன பேசுகிறார் கரூரில், நான் வந்து பேசாமல் தான் இருந்தேன், தாவாக்கால் இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, இங்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க. இது என்னது? அப்போ நீங்கள் போய் இன்டியூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அவன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோடு மனக்கசப்போடு அவர் ஒதுங்கி இருந்தேன், இங்கே வந்து கூப்பிட்டு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறத தப்பு தானே? நீங்கள் ஆசை வார்த்தை கேட்டுற தப்பு தானே? எனவே வந்து அதிமுகவினுடைய அதுவும் இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமாக யாரெல்லாம் ஊழல் அதிகமாக இருக்கிறாங்களோ, பெரிய முக்கியமான விஷயம் தான், இவங்க ஊழல் ஒழிக்க போகிறதாக சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஆனால் அங்கே இப்பொழுது தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு இழுக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அல்லது அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், பெரும்பெரிய ஊழல் பிரிச்சாளிகள் தான் அவங்க தேடி தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ அதே என்னன்னா, இந்த வழக்குகள் இருந்து உங்களை காப்பாற்றுறோம், இதெல்லாம் ஆதாயம், இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த வழக்கு உங்களுக்கு வந்து வேண்டாம்னு நினச்சா நீங்கள் எங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு வழக்கு இருக்காது. அப்போ இதெல்லாம் தான் ஹார்ஸ் ட்ரேடிங், இதெல்லாம் தான் ஆதாயம். இந்த விஷயத்தை தாண்டி முன்னாள் வந்து முதல்வர்களுடைய மேடை பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயம். நான் இன்னைக்கு இது போகட்டுங்க, நாளைக்கு வந்து நான் நாளைக்கு மற்ற பேசுறேன். நாளைக்கு இல்ல இன்னைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பெட்டிஷன் கொடுத்து இதுக்கு தான் இதுக்குள்ள பின்பறம் இது ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி மட்டும் பின்னால் இருப்பது தெரியுதுங்க. ஒரு இந்த வெறும் ஜான் ஆரோக்கியன் ஒரு விஷ்ணு பிரசாத் மட்டுமல்ல, இது அவர்களை மிகப்பெரிய ஒரு சக்தி, அது தேசவிரோத சக்தியா அது என்னங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு தான் ஆளுநர் அவர்கள் ஒரு விசாரணை கமிஷனை உள்துறையோடு அமைக்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். நான் இல்லை இன்னைக்கு வந்து இது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். ஆமாங்க, அதை வந்து முக்கியமாக தேடி பிடிச்சி யாரெல்லாம் வந்து யாரு மேலாம் வழக்குகள் இருக்கிறதோ, நீங்கள் உங்களுக்கு வழக்குகள் வேண்டாம், உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு வந்தால் தப்பிக்க வச்சிருவோம்னு சொல்லித்தான் எடுக்கிறாங்கன்னு தெரியுது, நல்லா தெளிவாக தெரியுது. தங்களை ஊழலுக்கு எதிரானவர்கள் இனிமேல் கூறுறதுல அர்த்தம் இருக்கான்னு ஊழல் தேடி பிடிச்சி ஊழல்வாதிகளையே சேர்க்குறாங்க. அவங்க எப்படி வந்து இப்போ ஊழலுக்கு எதிரான சக்தியாக காட்டிக்கொள்ள முடியும்? ஓகே, நாளைக்கு மீண்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.